மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் கடந்த ஜூன் மாதம் கார் நிறுத்துவது குறித்து ஒருவருடன் தகராறு செய்த காட்சிகள் இப்போது வெளியாகியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் துன்பத்துக்குள்ளாகப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் மந்தவெளியை சேர்ந்த சையது பாசிர் என்பவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக குழந்தையை பள்ளியில் விடுவதற்காக கார் மூலமாக கோட்டூபுரம் லேக் வியூ சாலையில் உள்ள பகுதிக்கு சென்றதாகவும் அங்கு காரை பார்க் செய்த போது ஞானசேகரனும் அவரது நண்பர்களும் சேர்ந்து அவரிடம் தகராறில் ஈடுபட்டு அவதூறான வார்த்தைகளால் பேசி அடிக்க முயன்றதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சையது பாசிர் கோட்டூபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும், ஆனால் அந்த புகாரில் காவல்துறையினர் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும், வீடியோ காட்சிகள் உதவியோடு ஆதாரங்களோடு அவர் புகார் அளித்த போதும் அவருக்கு ஆதரவாக போலீசார் செயல்பட்டதாகவும் இந்த குற்றச்சாட்டை முகமது பாசிர் சையது பாசிர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில வாக்குவாதம் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. சையது பாசிரை அவரது ஞானசேகரம் அவரது நண்பரும் சேர்ந்து மிரட்டக்கூடிய காட்சிகளும், பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையிலே இந்த மிரட்டல் சம்பவமானது நடைபெறக்கூடிய காட்சிகளும் அதை இடம்பெற்றிருக்கின்றன. முக்கிய திமுக பிரமுகர் ஒருவர் காவல் நிலையத்துக்கு தொலைபேசி மூலமாக பேசியவுடன் அவர் உடனடியாக அனுப்பப்பட்டதாகவும் அந்த குற்றச்சாட்டை சையது பாசிர் அவர்கள் வைத்திருக்கிறார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது.